சொல்றான் பாருங்க. இளங்கோடிகள் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மூதாதை முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு அழிந்து நடுங்குயிர் உறுத்து பாளையனும் படிமம் கொள்ளும்ங்கிற. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல்பிலிருந்து பாளையனும் படிமம் கொள்ளும். இப்ப என்ன ஆயிடுச்சு? குறிஞ்சி நிலத்தை வெட்டிட்ட, நீ முல்லை நிலத்தை அழிச்சிட்ட, காட்டையெல்லாம் அழிச்சிட்ட, வெட்டிட்ட, காட்டையெல்லாம் அழிச்சிட்ட. காட்டை அழிச்ச பிறகு இப்ப குறிஞ்சி நிலம் மலையெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்க, மலையெல்லாம் வெட்டிட்ட, கல்குவாரி ஆயிடுச்சு. இப்ப இந்த 4 நிலம் தான். இப்ப செயற்கையா ஒரு நிலம் வருது. இந்த முல்லையும் குறிஞ்சியும் அழிச்சிச்சுன்னா அது பாலைவனம் தான். அது எது? இதுதான். நீரற்ற நகரமாக நீரற்ற நிலமாக உன் நிலம் மாறி வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக உன் தாய் நாட்டை நீ மாற்றிக் கொண்டிருக்கிறாய். நீ இல்ல, நீ யாருக்கு ஓட்டு போட்டு நாட்டை கொடுத்தியோ அவன் ஆக்கிக்கிட்டு இருக்கான். நீ என்னத்தை ஆக்கி திங்கிறது தெரியாம ஆக்கிக்கிட்டு இருக்க நீ. இப்ப பாரு, இது என்னன்னா, அவன் பாலைவனத்தில் இருக்கான் அரபு நாட்டுல. பாலைவனத்தை சோலைவனமா மாத்துறதுக்கு வேலை செய்யறான் பாரு. எப்படி அவன் பாரு, இந்த பாலைவனத்தை சோலைவனமா மாத்திடுறான் பாரு. அரபு நாடுகள்ல பாலைவனத்தை மாத்திக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். ஆனா நீ என்ன செய்யற? சோலைவனத்தை பாரு பாலைவனமா மாத்திக்கிட்டு இருக்க. எப்படி இருந்த ஒரு நாட்டை எப்படி மாத்திட்டு இருக்க நீ பாரு. எந்த புரிதலும் இல்லாம நீ சாதி மத உணர்ச்சிகளை சிக்கி, சாராயத்துல சிக்கி, கடைசியா திரைக்க வரிச்சல சிக்கி, இப்ப கூட்டத்துல சிக்கி செத்து கிடக்குற. எப்படி கூட்டத்துல சிக்கி செத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு,